அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி ஹாத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி தொய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வமன் தபியஹும் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். قد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم المرأة عورة إذا خرجت من بيتها استشبره الشيطان. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, கண்ணியம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஒன்று கூடுதலை கபூல் செய்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு சென்று அங்கே லப்பைக்கு சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜை உமராக்களை நிறைவேற்றுவதற்குண்டான தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கிறார்களோ, அவர்களுடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் தஆலா மக்பூலாக மபரூராக ஆக்கி அருள வேண்டும். ஹஜ்ஜு செய்யாதவர்கள் வருங்காலங்களிலே ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தந்தருள வேண்டும். ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு அல்லாஹ் திரும்ப திரும்ப காபாவிலே சென்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் நமக்கு அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்தின் கையிலே கொடுத்திருக்கிறான். அது ஆண்களுக்கு மட்டுமல்ல, அது மிக முக்கியமாக பெண்களிடத்தில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, தாய்மார்கள் தான் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தாயினுடைய வளர்ப்புகளும் தாயினுடைய அரவணைப்புகளும் தான் குழந்தைகளையும் குடும்பத்தையும் அவர்கள் பராமரிக்கக்கூடிய, அவர்களுடைய நல்ல போங்குகளை கொண்டு வரக்கூடிய, முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய, மார்க்கத்தின் தெளிவுகளையும் மார்க்கத்தினுடைய விஷயங்களையும் சரியாக அறிந்து கொள்வதற்கு பெண்களைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சமுதாயத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹு குர்ஆனிலே பெண்களை பற்றி சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்லுகிறான். அல்லாஹு சொல்லும் பொழுதே சுப செய்தி என்று சொல்லுகிறான். பெண்கள் சுப செய்திகள். அவர்கள் யார் வீட்டிலே பெண் குழந்தை பிறந்திருக்கிறதோ அவர்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, அந்த குழந்தை குடும்பத்திற்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். பெண்களின் அந்த சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு பெண் இருக்கிறார் அல்லவா, அந்த பெண் பல பரிணாமங்கள் எடுக்கிறாள். அவள் பிறக்கின்ற பொழுது குழந்தையாக, வாலிபமாகுகின்ற நேரத்தில் வாலிப பிள்ளையாக, அதற்கு பின்னால் ஒரு புகுந்த வீட்டுக்கு மருமகளாக, அதற்கு பின்னால் அவள் ஒரு மாமியாளாக, இப்படி ஒரு பெண் பல பரிணாமங்களை எடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெண்ணுக்கு உண்டான சிறப்புகளை மிகவும் கண்ணியமாக்கி வைத்திருக்கிறான். இந்த கண்ணியமான மார்க்கத்திலே இந்த பெண்களுக்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய நன்மைகளை கொட்டி தீர்த்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெண்கள் சுப செய்தி பெற்றவர்கள் என்று சொன்ன அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பிறந்த வீட்டிற்கு என் சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொன்ன அந்த பெண்களை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக சிறப்பாக சமுதாயத்தினுடைய
அவர்கள் பாதுகாவலர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற நேரத்திலே ஒரு குடும்பம் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த குடும்பத்தை சரியாக பராமரிக்கக்கூடிய கணவனும் மனைவியும், அந்த குடும்பத்திலே வரக்கூடிய குழந்தைகளை சரிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த குடும்பம்தான் மிகச்சிறப்பிற்குரிய ஒரு வழிகாட்டுதல் என்பதை ஹஜ்ஜு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட கணவன். அதே போன்று ஹாஜரா அம்மையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்ட மனைவி. ஹாஜரா அம்மையார் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டுப்பட்ட குழந்தை. இந்த ஒரு குடும்பத்தின் நினைவு சின்னங்கள் தான் ஹஜ்ஜின் நினைவு அமல்கள் என்பதாக ஹதீஸுகளிலேயும் குர்ஆனிலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இருப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பெண்கள் சீராகிவிட்டால் சமூகம் சீராகிவிடும். பெண்கள் சிறந்தவர்களாக ஆகிவிட்டால் அந்த குடும்பம் சிறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். பெண்கள் சிறந்தவர்களாக ஆகிவிட்டால் அந்த தெருவே சிறந்ததாக மாறிப்போகும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வல் முஸ்லிமா, மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்வது ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் கட்டாய கடமை, ஃபரல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய பெண்கள் சமூகத்தில் மார்க்க கல்வி மிகவும் தோய்ந்து போய்விட்டது, குறைந்து போய்விட்டது. மார்க்க கல்வியின் பக்கம் ஆர்வங்கள் குறைந்து போய்விட்டது. அதனால் மார்க்க கல்வி இல்லாததின் காரணத்தினால் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நன்மை இருக்கிறது, இஸ்லாத்தில் இது செய்வது கூடுமா கூடாதா என்றெல்லாம் அந்த அறிவுகள் நமக்கு கம்மியாக போனதற்கு காரணம் மார்க்க அறிவு நம்மிடத்தில் குறைந்து போனதுதான் காரணம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பெண்களுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை சொல்லுகின்ற நேரத்தில் இந்த பெண்கள் மிகச் சிறப்பிற்குரியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹும் ரசூலும் நம்ம சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அவர்கள் சுவனவாதிகள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக வாலிப பருவமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்து, அவர்களுக்கு நல்ல வரன்களை பிடித்து, நல்ல மாப்பிள்ளையை பார்த்து, மார்க்க ரீதியாக மார்க்கத்தை படித்து நல்ல சாலிகான பிள்ளைகளாக வளர்க்குகின்ற தகப்பனும் தாயும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதை அந்த பெண் பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹ் சுப செய்தியும் ரசூல் சுப செய்தியும் சொல்லுகிறார்கள். அதே பெண்கள் தான், கண்ணியமானவர்களே, அதே குழந்தைகள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகின்ற சில விஷயங்களை நாம் பார்க்குகின்ற நேரத்திலே அந்த தாய்மார்கள் தான், அவர்களின் காலடியில் தான் சுவனம் இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பெண்கள் சொர்க்கத்திற்கு கூட்டி போகக்கூடியவர்கள் தந்தையையும் தாயையும். அதே அந்த குழந்தைகள் தான், அந்த பெண்கள் தான் தங்களுடைய குழந்தைகளின் சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருக்கிறார்கள் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தெளிவாக தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலேயும் வார்ப்பதிலேயும், அவர்கள் மார்க்க விஷயங்களை படித்து கொடுப்பதிலேயும், அவர்களுக்கு எதுவெல்லாம் ஹராமானது, எதுவெல்லாம் ஹலாலானது, யாரை பார்ப்பது கூடும், யாரையெல்லாம் பார்ப்பது கூடாது, யாரிடத்தில் சம்பாதிப்பது கூடும், யாரிடத்தில் பேசுவது கூடாது என்றெல்லாம் மார்க்க விஷயங்களை நாம் பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். கண்ணியமானவர்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வெட்கம் என்பது அறவே மனிதர்கள் சமுதாயத்திலே இல்லாமல் போய்விட்டது. வெட்கம் எப்பொழுது எடுபட்டு விட்டதோ, இதா ஃபாத்தகுல் ஹயா ஃபஃபல் மாஷீத, பெருமானார் ஒரு ஹதீஸிலேயும் சொல்வார்கள், இது ஒரு அரபி பழமொழியும் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாருக்கு வெட்கம் போய்விட்டதோ அவர்கள் நினைத்ததெல்லாம் செய்வார்கள், அவர்கள் செய்வதெல்லாம் சரியாக நினைப்பார்கள். தொழுகை அவர்களுக்கு தவறிவிட்டால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த பாவங்கள் செய்தாலும் கவலை வராது. அவர்கள் பாவங்கள் செய்வதற்கு வெட்கம் என்பது மிக முக்கியமாக அவரிடத்தில் எடுபட்டு விட்டால் அவர்கள் பாவத்தின் பக்கம் போய்விடுவார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஃபல் மாஷீத, நீ வெட்கம் உன்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டால் நீ எதை வேண்டுமானாலும் செய்வாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லித் தருவார்கள்.
சமுதாயங்களிலே நம்முடைய முன்னோர் சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிள்ளைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களின் மனைவிமார்கள், நாயகத்தினுடைய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள் வெட்கத்தில் எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறார்கள், வெட்க உணர்வோடு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே பெண்களுக்கு மார்க்க கல்வி அவசியம். மார்க்க கல்வி அவசியம் என்பது இன்னைக்கு நமக்கெல்லாம் வயதாகிவிட்டது, இனிமேல் எங்கே போய் நாம் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது என்று கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மஹல்லாவிலும் இப்பொழுது ஒரு அமைப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், எத்தனை வயதானாலும் சரி, எவ்வளவு சிறிய வயதானாலும் சரி, சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடிய பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டிலே மருமக்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டின் மாமியார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு வீடு தேடி வந்து கதவை தட்டுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய செய்தி தான் இது. என்னவென்று சொன்னால், ஒரு 90 நிமிடங்கள் தான், ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரங்கள். அந்த 1.5 மணி நேரத்திலே உங்களுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லித்தரப்படும், மார்க்கத்தினுடைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு போதிக்கப்படும். அதிலே உங்களுக்கு உங்களுடைய மார்க்க இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளில் இருந்து, மனிதன் வாழ ஆரம்பித்ததிலிருந்து, பிறப்பதற்கு முன்னால் இருந்து அவன் இறந்து போனதற்கு பின்னாலும் மறுமையின் போய் சேரும் வரை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இலகுவான தமிழிலேயும் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. அருமையான ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் வைத்து உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. அதிலே உங்களுக்கு என்ன தேவைகளோ அனைத்தையும் சொல்லித்தரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூட இப்படி சொன்னார்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வயது என்பது வரம்பு இல்லை. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வரம்பான வயதுகள் இல்லை. அவர்கள் தொட்டிலே இருக்கின்ற பருவத்தில் இருந்து அவர்கள் ஜனாசாவை பருவம் வரை அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு மார்க்கத்திலே அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே வெட்கப்படுவதற்கு, வேதனைப்படுவதற்கு இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் முதலிலே மதீனாவிலே மதரசாவை ஆரம்பித்தார்கள். அதிலே வயதானவர்கள் தான் அதிகமான பேர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். பெருமானாரிடத்திலே வாலிபர்கள், வயதானவர்கள், 50 வயது, 40 வயது, இப்படி 30 வயது உண்டான ஆண்கள், அவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பயின்றார்கள் என்பதாக வரலாறுகள். ஆரம்பத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் பெண்களுக்காக வேண்டி இந்த கல்வி தேவைப்படும் என்பதற்காக வேண்டி பெண்களுக்கு என்று அவர்களும் 300க்கு மேற்பட்ட பெண்களுக்கு நிஸ்வான்கள் மதரசாக்களை நடத்தினார்கள் என்பது வரலாறு. அதை விடவும் இன்னொரு படி மேலே ஏறி சொல்ல போனால், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் மார்க்க கல்வியிலே மிகவும் தேர்ந்தவர்கள். மார்க்க கல்வியினுடைய அவர்கள் உச்சத்தை சென்றவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நிறைய சஹாபாக்கள், நிறைய வலிமார்கள், நிறைய தாபியின்கள், தபோ தாபியின்கள் எல்லோரும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே திரைக்கப்பால் மார்க்க கல்வி கற்றார்கள். இது ஆண்களும் கற்றிருக்கிறார்கள் என்பது அந்த பெண்களுடைய அறிவார்ந்த அந்த ஆக்கங்களும் ஊக்கங்களும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. இதுபோன்று அந்த காலத்தில் இருந்த பெண்கள் அப்படி இருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை எல்லாம் எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாகத்தான் பெண்களுக்கு உண்டான கல்விகளையும் பெண்களுக்கு தேவையான மார்க்க ஷரியத் சட்டங்களையும் சொல்லித்தரப்பட்டது. அது அன்றைய காலகட்டத்திற்கு அது சரியான முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்வியை பெண்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு பெண்களின் மூலமாகவே உங்கள் வீடுகளை தேடி ஏதாவது ஒரு வீடை நாம் பிடிக்க வேண்டும். மதரசா தனியாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பரீட்சை கிடையாது, உங்களுக்கு கேள்வி கிடையாது. 3 வருடங்கள், ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம், 90 நிமிடங்கள், நீங்கள் எப்பொழுது உங்களுடைய நேரம் எப்பொழுது உங்களுக்கு தர முடியுமோ அந்த நேரங்களை நீங்கள் ஒதுக்கி, அந்த நேரங்களிலே ஒரு உஸ்தாதை போட்டு எந்த வீட்டிலே நாம் போய் படிக்கலாமோ அங்கே இடம் கொடுக்கிறார்களோ அங்கே படித்துக் கொள்வது. 1.5 மணி நேரங்கள். இப்படியெல்லாம் நிறைய கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்களிலே பார்த்தால், சேலங்களிலே பார்த்தால், நிறைய இல்லங்களிலே ஒவ்வொரு தெருக்களிலேயும் பல மதரசாக்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு இடத்திற்கு நான் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி, பட்டமளிப்பு விழாவுக்காக வேண்டி இரும்பேடு ஆரணி அந்த ஊருக்கு பத்தில இரும்பேடுக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்த அந்த இடத்திலே ஒரு நிகழ்வை பார்க்குகின்ற நேரத்திலே நெகிழ்ந்து போனேன். 80 வயது மூதாட்டியவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகவே தெரியாமல் இருந்தவர்கள், 80 வயதாகிவிட்டது அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் இது போன்ற 1.5 மணி நேரம் நாசிஹா என்ற மதரசாவிற்கு வந்து அவர்கள் சேர்ந்து 3 வருட காலங்கள் சேர்ந்து அவர்கள் மார்க்கத்தின் கல்விகளை கற்றுக்கொண்டு நிறைய சூறாக்களை மனனம் செய்து 5 நேர தொழுகைகளை தொழுது அவர்கள் அந்த மதரசாவிலே பட்டம் பெற்று அந்த மதரசாவிலே மற்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு 80 வயது உண்டான ஒரு பெரிய ஒரு தாய் உருவாகியிருக்கிறார்கள் என்று சொன்னால், தாய்மார்கள் எதை நினைத்தாலும் அதை சாதிக்க பிறந்தவர்கள். தாய்மார்கள் நினைத்தால் அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய நாம் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், காலங்களாக தொழுகாமலேயே இறந்து போன பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காலமாக பள்ளிவாசல் பக்கமாய் வராத ஆண்களும் இறந்து போயிருக்கிறார்கள். கடமைகளை நிறைவேற்றாமல், தொழுகையை நிறைவேற்றாமல், ஜகாத்தை நிறைவேற்றாமல், ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இப்படியே நம்முடைய காலங்கள் போய்கொண்டிருந்தால், நம்முடைய நிலவரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால், அவர்கள் பார்த்தால் எவ்வளவு நம் மீது கவலைப்படுவார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு சூழ்நிலைகள், காலகட்டங்கள் பிள்ளைகளை கெடுப்பதற்காக வேண்டி நம் கையிலேயே மொபைல்கள் இருக்கிறது. எந்த நேரத்திலும் நம் பிள்ளைகள் மொபைலில் தான் இருக்கிறார்கள். அதை நம்மால் அவர்களிடத்திலிருந்து பிடுங்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வயிற்றில் இருக்கும்போதே அந்த மொபைலை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். நாம் பார்த்த மொபைலை அந்த பிள்ளைகள் வெளியே வந்ததற்கு பின்னால் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். குழந்தைகளை அந்த மொபைலை விட்டும் பிரிப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சிரமமாக இருக்கிறது. மொபைலில் என்ன பார்க்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், இவைகளெல்லாம் மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறதா, இவைகள் ஹராமா ஹலாலா, பிள்ளைகளுக்கு இது ஆகுமா ஆகாதா, இதனால் இந்த பிள்ளைகளுடைய குணங்கள் சிதறப்போகுமா, இந்த பிள்ளைகளுடைய குணங்கள் எல்லாம் வீணடிக்கப்படுமா, அவர்களின் ஃபியூச்சரோடைய வாழ்க்கைகள் என்னவாகும், அவர்களின் தலைமுறைகள் என்னவாகும் என்பதை கொஞ்சம் சிந்திக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இன்றைக்கு அதிகமாக ஒரு கவலையை ஊட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளை தூங்க வேண்டும் என்று சொன்னாலும் செல்லின் மூலமாக பாட்டுகள், பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னாலும் செல்லை கொண்டுதான் அவர்கள் சாப்பிடுவதற்குண்டான ஆயத்தங்களை இங்கே நம் சமூகத்திலே அதிகமாக்கி கொண்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு படி மேலே போனால் வாலிப பெண்கள், யுவதிகள் இன்றைக்கு இருக்கின்ற காலங்களை நாம் பார்க்குகின்ற நேரத்திலே நடனமாடி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பெயர் வாங்க வேண்டும், விளம்பரம் பெற வேண்டும், லைக்கு பெற வேண்டும், கமெண்ட் பெற வேண்டும் என்றெல்லாம் நிறைய இன்றைய காலகட்டத்தின் கட்டாய நாம் பாவங்களின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரியங்களை இன்றைக்கு இளவல்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா? இவைகளை பற்றி நமக்கு என்ன தெரியும்? மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இப்படியெல்லாம் நாம் அடுத்தவர்கள் பார்க்கும் அளவிற்கு நம்முடைய முகத்தை, நம்முடைய புர்காவை போட்டுக்கொண்டு கூட அடுத்தவர்கள் நம்முடைய முகத்தை பார்த்து நமக்கு லைக்கு செய்ய வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை பார்த்து லைக்கு செய்ய வேண்டும், நம்முடைய நடனங்களை பார்த்து லைக்கு செய்ய வேண்டும். கடந்த மாதங்களில் கூட நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், அந்த செய்திகளை கேட்டிருப்பீர்கள், காரியம் துப்பியிருப்பீர்கள். ஒரு நடிகனுக்காக வேண்டி, ஒரு நடிகனை அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை பெண்கள், எத்தனை இஸ்லாமிய பெண்கள் என்னென்ன வார்த்தைகளை அவர்கள் சொல்லி இந்த சமூகத்தை, இந்த புர்காவை போட்டு இந்த சமூகம் எந்த அளவிற்கு கண்ணியமாக இருந்ததோ அந்த கண்ணியத்தையும் குலைத்து மார்க்கத்தினுடைய பெயரையும் அவர்கள் குலைத்து விட்டதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்ததான் இருக்கிறோம். அவர்கள் நடனமாடி சொல்லுகிறார்கள், நான் அவரை பார்ப்பதற்காக வேண்டி காலையில் இருந்து நிற்கிறேன், ஆனால் அவரை பார்க்க முடியவில்லை, அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. என் கணவனை விட நான் அவரைத்தான் பிரியப்படுகிறேன், என் கணவனுக்கு கூட தெரியும், என் பிள்ளைகளுக்கு கூட தெரியும் எனக்கு அவர்தான் பிடிக்கும் என்றெல்லாம் வார்த்தைகள் இவர்களிடத்தில் இப்படி வருவதற்கு என்ன காரணம்? அவர்கள் வைத்திருக்கின்ற மொபைலின் மூலமாக யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படியெல்லாம் பேசினால் யாரை மயக்கலாம் என்ற விஷயங்கள் தான், தவறுகளைத்தான் அந்த மொபைல் நமக்கு சொல்லித் தருகிறது. மார்க்கத்தை பற்றி சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த விஷயங்களில் இருந்து நம் பிள்ளைகளை அங்கிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும்.
இன்றைய சூழ்நிலை எந்த அளவிற்கு என்று நாம் பார்க்கின்ற நேரத்தில் யாருக்கு எதிர்பார்க்க வேண்டும், யாரை எதிர்பார்க்க வேண்டும்? மார்க்கம் யாரை எதிர்பார்க்க சொல்லுகிறது, எதை எதிர்பார்க்க சொல்லுகிறது? அடுத்த தொழுகைக்காக வேண்டி எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நடிகனுக்காக வேண்டி நான் எதிர்பார்த்தேன், நான் ஜும்மாவை விட்டு வந்தேன், நான் தொழுகையை விட்டு வந்தேன். அசிங்கம். சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உம்ராவுக்கு போய் காபாவுக்கு முன்னால் நின்று கொண்டு கையேந்தி கொண்டு நான் எங்களுடைய நடிகை இந்த தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் அங்கே அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்க விஷயத்தில் எவ்வளவு மூடமாக இருக்கிறார்கள். மார்க்கத்திலே இதெல்லாம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் வரட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எவர் வேண்டுமானாலும் நாட்டை ஆட்சி செய்யட்டும். ஆனால் இந்த இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறது? இஸ்லாத்தின் கட்டுப்பாடுகள் என்ன, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட தடைகள் என்ன, இஸ்லாத்தில் ஆகுமாக்கப்பட்டவைகள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களை வீடு தேடி, உங்களை வீடுகளாக எல்லா வீடுகளிலேயும் மக்தப் மதரசாவை, அதே போன்று நாசிகா என்ற 1.5 மணி நேரம் 90 நிமிடங்கள் மதரசா நடத்தப்பட்டு உங்களுடைய எல்லா விஷயங்களையும், பெண்களுக்கு உண்டான மசாயில்கள், பெண்களுக்கு தேவையானவைகள், பிறந்த குழந்தைகளிலிருந்து அந்த குழந்தைகள் இறந்ததற்கு பின்னால் அவர்களை கஃனிடுவதற்கு கூட இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களிடத்திலே கஃன் செய்வதற்கு, குளிப்பாட்டுவதற்கு தெரியாத ஒரு சூழ்நிலையிலே யாராவது இறந்து விட்டால் கஃன் குளிப்பாட்டுவதற்காக வேண்டி தேடுகின்ற ஒரு சூழல்கள். கண்ணியமானவர்களே, குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு பாங்கு சொல்வதற்கு கூட நம் சமூகத்திலே, நம் குடும்பங்களிலே பெண்களுக்கும் தெரியவில்லை, ஆண்களுக்கும் தெரியவில்லை. குழந்தை பிறந்து விட்டால் உடனே அஜரத்தை தேடுகிறோம் அல்லது முஅத்தினை தேடுகிறோம் பாங்கு சொல்ல வேண்டும் என்று. இந்த சின்ன அறிவுகள் கூட நம்மிடத்தில் கொஞ்சம் தூரமாக போனதற்கு காரணம், மார்க்க விஷயங்களை விட்டும் நாம் தூரமாகி போய்விட்டோம். மார்க்க விஷயங்கள் நம்மை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டது. இது தூரமானதற்கு காரணம் உலக விஷயங்கள் நம் கையிலே வந்து விட்டது. உலக விஷயம் நம் கையில் வந்ததின் காரணமாக மார்க்க விஷயங்கள் எல்லாம் அழிந்து போனது. கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு முன் உண்டான சமூகத்தை, நம்முடைய தாய்மார்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரை யோசித்து பாருங்கள். முன்னால் உண்டான சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்னை ஆசியா அம்மையாரை பாருங்கள், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள். ஆசியா அம்மையார், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இது போன்று நிறைய பெரும் தாய்மார்கள் எல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் நமக்கு ஒரு வழிகாட்டி தான். அவர்களெல்லாம் அவர் வரலாறுகளை கொஞ்சம் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், அவைகளிலே நமக்கு நிறைய வழிகாட்டுகளில் இருக்கிறது. அவர்களின் வெட்கம் எப்படி இருந்தது, நம்முடைய வெட்கம் எப்படி இருக்கிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வெட்கம் எப்படி இருந்தது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் எப்படி வெட்கத்தை ஊட்டி வளர்த்தார்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரித்திரத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு வெட்கமுள்ளவளாக அவர்கள் உருவாக்கினார்கள், வளர்த்தார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலே அவர்கள் தொழுவதற்காக வேண்டி காபாவிலே போய் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில், அவர்கள் சஜிதாவிலே அவர்கள் தங்களுடைய நெற்றியை பூமியிலே சஜிதா செய்து வைத்திருக்கின்ற நேரத்திலே, அபூ ஜஹில் ஒட்டகத்தினுடைய குடல்களை எல்லாம் கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையின் மீது கொட்டிவிட்டான். அப்படி கொட்டிவிட்டது நேரத்திலே அந்த 12 வயது கூட பூர்த்தியாகாத அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அதை பார்த்து விட்டு பதைத்து போனார்கள், துடிதுடித்து போனார்கள். அதை எடுக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு வேகமாக வந்தார்கள். வேகமாக வருகின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை சுஜூதில் இருந்தே பார்த்து சொன்னார்கள், அம்மா, உன்னுடைய மார்பகம் திறந்திருக்கிறது, மூடிக்கொள்ளுங்கள், அந்நியர்களுடைய பார்வை படாமல் இருக்கட்டும். 12 வயது ஆகவில்லை. இன்னைக்கு 12 வயதிலே இருக்கக்கூடிய நம் பிள்ளைகள் கைக்கு சட்டை, அதாவது சட்டையிலே கையில்லாத சட்டைகளை அணிவித்து நம் பிள்ளைகளை நாம் அழகு பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிள்ளையை இப்படித்தான் வளர்த்தார்கள். தன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை வளர்த்தார்கள். வளர்த்தது மட்டுமல்ல, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு எப்படி வளர்ந்தார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து நாம் பார்க்கின்ற நேரத்தில் அவர்களின் வரலாறுகள், கடைசி நேரங்களை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு இப்படி வளர்க்கப்பட்டவர்கள். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே வெட்கம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் வெட்கம், இப்படித்தான் இருக்கும், உன்னுடைய அழகை அந்நியர்கள் பார்த்துவிடக்கூடாது, நீ அப்படி உன்னுடைய உடலை வெளியிலே காட்டிவிடக்கூடாது என்றெல்லாம் பெருமானார் போர்த்தி வளர்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவை
அவர்களுடைய கடைசி காலங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அவர்கள் கடைசி காலங்களிலே அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். மரணப்படுக்கையில் இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹ் தங்களுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹை பார்த்து சொன்னார்கள், நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய ஜனாசாவை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது. என் ஜனாசாவை அந்நிய ஆண்கள் பார்ப்பது ஹராம். நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் உடலை நான் எப்படி புர்காவை போட்டு மறைத்து நான் அந்நிய ஆடவர்களுடைய பார்வையிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டேனோ அதுபோன்று என்னுடைய ஜனாசா நான் இறந்து விட்டால் என் ஜனாசாவை இரவு நேரத்தில் தான் எடுத்து கொண்டு போய் அடக்க வேண்டும். என் ஜனாசாவை எந்த அந்நியர்களும் பார்க்கக்கூடாது. அந்நியர்கள் என்றால் அந்நிய ஆண்களும் சரி, அந்நிய பெண்களும் சரி. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லுகின்ற நேரத்திலே எனக்கு அது கவலையாக இருக்கிறது. சவுதியிலே பார்த்தால், மக்காவிலே, மதீனாவிலாம் பார்த்தோம் சொன்னால் இன்னைக்கு ஜனாசா பூரா ஸ்ட்ரெச்சரில் தான் வைக்கிறாங்க. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹ் அஸ்மா ரலியல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அம்மா எனக்கு இவ்வளோ கவலையாக இருக்குது, என்னை இப்படி தான் திறந்த வெளியாக கொண்டு போவாங்களாட்டிருக்கு, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹ் சொன்னாங்க, நான் அபிசீனியாவில் பார்த்துருக்கிறேன். அபிசீனியாவில் ஜனாசா பெட்டி செய்யப்பட்டு அந்த பெட்டிக்குள்ளே பெண் பிள்ளைகளை ஜனாசாவை வைத்து அதை மூடி கொண்டு போவார்கள். அதுபோன்று நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன் என்று அஸ்மா ரலியல்லாஹ் அபிசீனியாவில் இருந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹ் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் ஜனாசாவை வைப்பதற்காக வேண்டி இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற பெட்டியை போன்று அன்றைக்கே வந்தது. அதுதான் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அன்றைய மரணத்திலே கொண்டு வந்த பெட்டி தான் இன்று வரை இப்பொழுதும் நம்முடைய ஜனாசாக்கள் அதில் தான் கொண்டு போகப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹ் அவர்களுடைய ஜனாசா அவர்களுடைய அதே போன்று பெட்டி செய்யப்பட்டு அந்த பெட்டியிலே ஜனாசாவை வைக்கப்பட்டு அந்த ஜனாசாவை மேலே துணியை போட்டு மூடப்பட்டு சொன்னார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹ், என் ஜனாசாவை என் பிள்ளைகள் ரெண்டும் அலி ரலியல்லாஹ் கணவரும் மட்டும்தான் தூக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அந்நியர்கள் கூட என் ஜனாசாவை தூக்க வேண்டாம் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் அவர்கள் பிறப்பில் இருந்து அவர்கள் இறப்பு வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கமுள்ள பிள்ளையாக வளர்த்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டு பாத்திமாக்களை எல்லாம் நாம் அப்படி வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறுகளை நாம் சொல்லி காட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற செய்திகள், இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற நிகழ்ச்சிகள், வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் மதரசாவிற்கு போக வேண்டும். இந்த வயசிலும் உங்களுக்கு மதரசா உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நேரங்களை சரியான அந்த நேரங்கள் காலை நேரமா அல்லது மாலை நேரமா என்று தாய்மார்கள் தங்களுடைய கணவன்மார்களிடத்தில் அனுமதி கேட்டு எந்த இல்லங்களிலே இந்த மதரசா நடத்தப்படுகிறதோ அந்த இல்லங்களுக்கு போய் உங்கள் கல்விகளை கற்று ஃபாத்திமா ரலியல்லாஹ் அவர்களின் வெட்க உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு முயற்சி. எல்லா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், எல்லா ஊர்களிலேயும் எல்லா நிர்வாகிகளும் இந்த விஷயத்திலே, பெண்கள் விஷயத்திலே மிக கவலைப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களை, நாம் புர்கா போட்டிருக்கிறோம். ஆனால் புர்காவினுடைய முறைகள் கூட நம்மிடத்தில் சரியாக தெரியவில்லை. புர்கா போட்டிருக்கிறோம், முடிகள் வெளியே தெளிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடி என்பது அவுரத். ஒரு பெண்ணுக்கு உடல் எப்படி அவுரத்தோ அதே போன்று முடி என்பதும் அவுரத். இதற்கு ஒரு அழகான ஒரு வரலாறை நாம் சொன்னால் நமக்கு புரியும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட, பெண் பிள்ளைகள் கூட முடியை திறந்திருப்பது கூடாது. அவர்கள் முடியை அவர்கள் மறைத்திருப்பது வீட்டில் பரக்கத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்று சொன்னார்கள். அன்னை கத்தீஜா ரலியல்லாஹ் அவர்களின் வரலாறுகள் நமக்கு புரட்டி பார்த்தால் அதிலே நமக்கு சிக்கும். அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கத்தீஜா நாயகியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் கத்தீஜா ரலியல்லாஹ்விற்கு சலாம் சொல்ல வந்திருக்கிறேன், அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறான், சலாம் சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என் மனைவிட்டு கேட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், இன்னைக்கு கணவன்மார்கள் மனைவி இடத்துல அபிப்பிராயம் கேட்கலாம், முடிவெடுக்கிறது அவங்களோட முடிவாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் மனைவியிடத்தில் தோத்து போகக்கூடியவர்கள் உலகத்தில் ஜெயித்து போவார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோர்த்து போனார்கள், 11 மனைவி இடத்திலும் தோர்த்து போனார்கள். ஆனால் முடிவெடுத்தது பெருமானார் தான் முடிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மனைவி எடுத்து வந்தாங்க, அம்மா கத்தீஜா நாயகி இடத்துல கேட்டாங்க, உங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்கிறேன்ட்டாங்க, எப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன நாயகமே, வாய்ப்பு கிடைத்தது, மலக்குமார்களை பார்ப்பதே பெரிய விஷயம், நீங்கள் அவர்கள் எனக்கு சலாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள், வர சொல்லுங்கள் என்றார்கள். ஆனால் கத்தீஜா நாயகி கண்களிலால் மலக்கை பார்க்க முடியாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களால் மனிதர்களை பார்ப்பார்கள், கத்தீஜா நாயகியை பார்ப்பார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டது. கத்தீஜா நாயகிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கத்தீஜா நாயகி பதில் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு வந்திருப்பவர் ஜிப்ரீல் தானா இல்லையான்னு சோதிக்கிறாங்க. கத்தீஜா நாயகி வந்திருக்கிறாரு, சலாம் சொல்றாரு, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவர் ஜிப்ரீல் தானா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள், பெருமானாருடைய வலது தொடையிலே ஏறி உட்கார்ந்துட்டாங்க. பெருமானாருடைய வலது தொடையில ஏறி உட்கார்ந்த கத்தீஜா நாயகி தங்களுடைய வலது கன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்தோடு ஒட்டி வைத்து கொண்டு கேட்டார்களாம், ஜிப்ரீல் இப்போ நிற்கிறாரா போயிட்டாரான்னு கேட்டாங்க. அப்பொழுது சொன்னாங்களா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. திரும்பியும் இடது கன்னத்தை பக்கம் இடது தொடையில் உட்கார்ந்தாங்க. இடது கன்னத்தில் பெருமானாருடைய கன்னத்தோடு கன்னத்தை வைத்து கொண்டு இப்பொழுது ஜிப்ரீல் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அன்னை கத்தீஜா நாயகி என்ன செய்தார்கள், தன்னுடைய தலை துணியை முந்தானியை எடுத்து விட்டு இப்பொழுது ஜிப்ரீல் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. அவர் பின்னங்கால் பிரடையில் அடித்து ஓடிட்டாருண்டாங்க. பின்னங்கால் பிரடையில் அடித்து ஓடிவிட்டார். எப்பொழுது பெண்களின் கூந்தல்கள் வெளி தெரிகிறதோ, தங்களுடைய முக்காடுகள் அவர்கள் தலையிலிருந்து வெளியே வந்து விடுகிறதோ, தங்கள் முடிகள் எல்லாம் வெளிப்பக்கமாக வந்து விடுகிறதோ, அப்பொழுது மலக்குமார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், ஜிப்ரீல் போன்ற மலக்குமார்கள் எல்லாம் விரண்டு ஓடி விடுவார்கள் என்பதை கதீஜா நாயகி அவர்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார்கள். இதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், இப்பொழுது ஜிப்ரீல் நிற்கிறான்னு பார்க்குறேங்க, என் தலையை நான் எடுத்துட்டேன், என் தடையை முக்காட்டை எடுத்துட்டேன், இருக்காங்களான்னு. அவர் ஓடிட்டாருண்டாங்க. நான் இதை தௌராத்திலேயும் ஜபூரிலேயும் படித்திருக்கிறேன். கதீஜா நாயகி சொன்னாங்க, வேதங்களிலே தௌராத், ஜபூர், இன்ஜீல் போன்ற வேதங்களிலே நான் ஏற்கனவே இதை படித்திருக்கிறேன். பெண்களின் முடி தலை திறந்திருந்தால் மலக்குமார்கள் வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள் என்பதை நான் படித்திருக்கிறேன் நாயகமே என்று பெருமானாருக்கு மற்ற வேதங்களில் இருக்கக்கூடிய செய்திகளையும் அன்னை கதீஜா நாயகி சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதில் வரலாறுகள் நமக்கு மிக முக்கியமான வரலாறுகள். அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது கூட பெண்கள் தங்கள் தலைகளை மறைத்திருப்பது அது ஔரத் என்பதை இந்த மார்க்கம் நம்முடைய கதீஜா நாயகின் மூலமாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. வெட்கம் என்பது மிக முக்கியமானது என்பதை அன்னை கதீஜா நாயகி அவர்களும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வாழையில் வந்தவர்கள், அந்த பாட்டையில் வந்தவர்கள், அவர்களின் சுன்னத்துக்களை பேணக்கூடியவர்கள், அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் யார் பின்பற்றுவார்கள்? நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ராஷிதா என்ற மதரசாவிலேயும் நாசிகா என்ற மதரசாவிலும் உங்கள் நேரங்களை நீங்கள் கொடுத்து அதிலே உங்களுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு நல்ல கல்விகளும் மார்க்கத்தை பற்றி, அவர்களுடைய புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய விஷயங்களை பற்றியும், அவர்களுக்காக வேண்டி உங்கள் எல்லா காரியங்களையும் சரியாக ஷரியத்தினுடைய சட்டங்களை பற்றியும் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. குர்ஆன் வசனங்கள் சரியாக ஓதப்படுவது, ஹதீஸ்களை சரியாக தெரிந்து கொள்வது, பெண்களுக்கு உண்டான மசாயில்களை சரியாக தெரிந்து கொள்வது, பிள்ளைகள் வளர்ப்புகளை பற்றி சரியாக தெரிந்து கொள்வது, தாங்களும் சரியாக தங்களை ஆக்கிக் கொள்வது என்பதற்காக வேண்டி இந்த நாசிகா ராஷிதா என்ற இந்த பட்டம் இந்த மதரசாவிலே நாம் சேர்ந்து 3 வருடங்கள் படித்தால் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் கிருபையால் பட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு பரீட்சை இல்லை, கேள்வி கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் மார்க்கத்தை மட்டும் சொல்லித்தரப்படும். அந்த 3 ஆண்டுகள் அதை கற்று நீங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மூலமாக உங்களுடைய மார்க்கத்தை, உங்கள் மீதி காலங்களை சரியாக அதை அமைப்பாக அமைத்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வீடுகள் தேடி இதனால் உங்களுக்கு நல்ல கல்விகளை கொடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மஹல்லாவிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய திருக்கோயிலூரிலே
நம்முடைய மஹல்லாவிலே சந்தைப்பேட்டையில் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. யாரெல்லாம் அதிலே படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறீர்களோ தங்களுடைய கணவன்மார்களிடத்தில் அனுமதி கேட்டு எந்த நேரம் உங்களுக்கு உசிதமாக இருக்குமோ, காலை நேரங்களோ அல்லது மாலை நேரங்கள் உசிதமாக இருக்குமோ அந்த நேரங்களை நீங்கள் குறிப்பிட்டு அந்த நேரங்களிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நேரங்கள் நாம் மொபைலிலே செலவு செய்து கொண்டிருக்கின்ற அந்த காலங்களை எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு மார்க்கத்திற்காக வேண்டி உங்கள் காலங்களை தியாகம் செய்யுங்கள். இஸ்லாம் என்பது தியாகம்தான். எல்லா விஷயங்களிலும் தியாகம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை தேடி வருகின்ற இந்த மார்க்க கல்வியை பயன்படுத்தி வாழ்க்கையிலும் சுபிட்சமாகுங்கள், மறுமையிலும் நல்லதை நீங்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த முயற்சிகள் செய்யப்படுகிறது. இந்த முயற்சிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அதிலே நீங்கள் சேர்ந்து பயனடையுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் வாழும் காலங்களெல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் நாம் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்களெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்களெல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து.